ஹாய். இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஒரு ஆப் பாஸ்வேர்டு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் அப்படின்றத பற்றி ஒரு பேசிக் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு இமெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்கேன், Info360 ஜோதியோடது. இப்போ இந்த மெயில் ஐடிக்கு வந்து நான் வந்து ஆப் பாஸ்வேர்டு எடுக்கணும். ஆப் பாஸ்வேர்டு எதுக்குன்னா, இஆர்பியில் வந்து ஆப் பாஸ்வேர்டு எடுத்து ஸ்டோர் பண்ணாதான் அவங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய இல்லை அவங்க போடக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெயில் கஸ்டமருக்கோ இல்லை டீமுக்கோ போகும். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் ட்ரிகர் பண்ணோம்னா ஆப் பாஸ்வேர்டுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அது எப்படி பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணோன்னையும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த 9 டாட் வரும். இதில் போயிட்டு இந்த அக்கௌண்ட்டுன்ற செக்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணணும். இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணோடனையும் டர்ன் ஆன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வருதா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோடனே நம்பரை கேட்கும். நீங்கள் எந்த நம்பர் வச்சுருக்காங்களோ அந்த நம்பர் கேட்கும். இது வந்து இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கம்பெனிலேருந்து என்ன நம்பர் அசைன் பண்ணியிருக்குமோ அந்த நம்பரை இதில் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு ரிசீவ் கோட்ஸ் பை டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்றத செக் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கணும். கொடுத்தோன்னே மேக் ஷூர் இதுதான் உங்கள்கிட்ட இருக்கா, இதுதான் இது பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், சேவ்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே ஃபோன் நம்பர் வந்து அது நம்ம காமிக்குது. டன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணணும் நம்ம அந்த ஆப் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. அடுத்து 2 ஸ்டெப் இப்போ ஆன் பண்ணோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துடும், சின்ஸ் வந்து 12/2017 இப்போ இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே மேலே சர்ச் பாரில் போயிட்டு ஆப் பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணணும். ஆப் பாஸ்வேர்டுன்னு வரும், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப் வந்து எஸ்ஏஆர்பி, அதான் நம்ம ஏஆர்பியோட இது, அதை எஸ்ஏஆர்பின்னு போடணும். போட்டோன்னே ஒரு 14 டிஜிட் பாஸ்வேர்டு வரும். இதை வந்து நம்ம சேவ் பண்ணிடணும். ஸோ இவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு. நீங்கள் வந்து அந்த ஆப் பாஸ்வேர்டு வாங்கிட்டாலே நம்மளுக்கு வந்து இஆர்பியில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இஆர்பியில் வந்து லாகின் பண்ணிவிட்டு நம்ம அந்த யூசர் பேஜ் போகணும். இந்த யூசர் பேஜ் செட்டப் போயிட்டு யூசர் அக்கௌண்ட் செட்டப்னு வரும், அங்கே போயிட்டு இங்கே வந்து சேல்ஸ் மேனேஜர் செலக்ட் பண்ணணும். இதுதான் வந்து அவங்க ஜோதியோட ப்ரொஃபைல். இதில் போனோம்னா அவங்களோட ஐடி வந்து என்கொயரின்னு இருக்கும். ஸோ அந்த என்கொயரின்றதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனேபிள் எஸ்எம்டிபி இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது. இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ண பாஸ்வேர்டை சேவ் பண்ணுறோம். அப்டேட் கொடுத்தோம்னா இப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடி வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து எனக்கு சேவ் ஆகிடும். ஸோ இது ஃபியூச்சரில் நம்ம அந்த இன்னொரு ஆப் பாஸ்வேர்டு வந்து இன்னொரு ஆப் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படி தான் இதை பண்ணோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை நேராக ரீச் பண்ணலாம்.